ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மன்னோட 62 அப்புறம் 63 இந்த 2 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 61 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அவனோட டுவார்ஃப் அவதார ஒரு குழந்தையோட உருவத்திலிருந்து ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி மாற்றிருப்பான். அப்புறம் நம்ம ஒலிவியாவை கூப்பிட்டு அந்த உவா ஹபீஸை பற்றி ரிப்போர்ட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு, நான் கூடி சீக்கிரமே அவனுங்களை நேரில் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருப்பான். அப்புறம் லார்டு பிரிக்கி அப்படிங்கிற ஒரு வேம்பையர் நம்ம வேம்பையர் அவதாரோட டெரிட்டரிக்கு வந்து அங்க இருக்க வேம்பையர்ஸ் எல்லாம் அவ யாருன்னே மறந்து அவங்களோட டோட்டல் பிளட் ஜெனட்டிக்குமே மாறி இருக்கும். அதை பார்த்த இந்த பிரிக்கியும் இதை யாரு பண்ணாங்கன்னு நான் பார்த்தே ஆகணுமே அப்படின்னு இருப்பா. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹார்லி அவதாரம் மறுபடியும் அந்த பனி பிரதேசத்துக்கே வந்துட்டு, டேய் எல்லாரும் வெளியே வாங்கடா, சீக்கிரம் வெளியே வாங்கடான்னு எகிரி குதிச்சிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம டுவார்ஃபு அப்புறம் அந்த சிவப்பு முடி எல்லாம் வெளியே வந்துட்டு, நம்ம டுவார்ஃபும் டே ஹார்லி உண்மையிலேயே நீ இந்த பேட்டில் ஜெயிச்சிட்டியா அப்படின்னு கேட்கறாரு. அந்த ராபினோ, ஹார்லி உண்மையிலேயே நம்ம இந்த பேட்டில் ஜெயிச்சிட்டோமா, இது நீங்க இல்லைன்னா கண்டிப்பா முடிஞ்சிருக்காது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் இந்த பேட்டில் கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க ஒரு நைட்டும் நம்ம ஹீரோ கையில அந்த டிராகன் ஸ்கேலை பார்த்துட்டு, மிஸ்டர் ஹார்லி உங்க கையில அது என்ன ஸ்கேல்ஸா அப்படின்னு கேட்கறான். ஹீரோவும் அதை மறைச்சிட்டு அவனுக்கு பதில் சொல்லாம, சரி வாங்க நம்ம சீக்கிரமா இந்த அயன் ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியே போலாம், இங்க இன்னும் நிறைய மான்ஸ்டர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு நம்ம டுவார்ஃபை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். அவரும், மிஸ்டர் ஹார்லி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா, என்னால ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண முடியுது, அப்புறம் என்னால இதை புரிஞ்சிக்கவும் முடியுது, ஆனா என்னால இதை கேட்காமவும் இருக்க முடியல, என்னால என்னோட எலினோட பிரசன்ஸை இங்க ஃபீல் பண்ண முடியல, அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ண தவறிருச்சா இல்ல அது ரொம்ப வீக்கா இருந்துச்சா அப்படின்னு அழுவுறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, இவர் என்னடா அந்த இலைனை என்ன மறக்க கிடையாதா, நானே என்னோட ஹார்வர்ட் அவதார இந்த ஜானிக் ஸ்டீல் ஸ்மித் கிட்ட சொல்லி ட்ரெயின் பண்ண சொல்லலாம்னு பார்த்தா அவர் ஏதோ பிரசன்ஸ் என்னால ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கிறாரு. என்னோட அவதாரை மட்டும் இவர்கிட்ட கூட்டிட்டு போனா அது பெரிய பிரச்சனையில தான் முடிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு, நான் உண்மையை சொல்லணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஹார்ட் பிரேக்கிங் ஸ்டோரி இருக்கு அப்படிங்கிறான். நம்ம டுவார்ஃபும் எனது ஹார்ட் பிரேக்கிங் ஸ்டோரி அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. ஹீரோவும், நான் தான் கிரேட் ஹார்லி, இந்த அட்வென்ச்சர்ஸ்ல டாப் பிளேஸ்ல இருக்கக்கூடியவன், என்னோட பார்ட்னரா எலைன் இருந்துச்சு. சரி இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா, என்னோட ஆப்பனன்ட் நான் நினைச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அந்த ஸ்ட்ராங்கான ஆர்கம் என்ன சரவுண்ட் பண்ணி கொல்றதுக்கு ட்ரை பண்ணுச்சு. எனக்கும் வேற வழி இல்லாம அந்த ஒவ்வொரு மான்ஸ்டரையா கொல்ல ஆரம்பிச்சேன். ஆனா அதுல ஒரு மான்ஸ்டர் எனக்கு பின்னாடி இருந்து என்ன அட்டாக் பண்ணுச்சு. நானும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இன்னைக்கு செத்து போயிட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அப்ப எலைன் வந்து என்ன காப்பாத்துனுச்சு, அதுவும் தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி என்ன காப்பாத்துனுச்சு. நானும் எலைன் என்னை விட்டு போனதை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல, எதுக்காக என்னோட எலைனை கொன்னீங்க அப்படிங்கிற கோவத்திலேயே அந்த எல்லா மான்ஸ்டர்ஸையும் நான் எலைனுக்காக கொன்னு பழி வாங்கிட்டேன். இருந்தாலும் என்னால எலைனை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிறான். நம்ம டுவார்ஃபும், அப்படியாப்பா நீ எங்களை காப்பாத்த உன் உயிரை பணைய வச்ச மாதிரி என்னோட எலைன் உன்னை காப்பாத்துறதுக்காக அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிருச்சா, இருந்தாலும் நீ அதுக்காக பழி வாங்கிட்டல, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு கதறி கதறி அழுகுறாரு. ஹீரோவும், ஆமா எலைன் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண டைம்ல தான் என்னோட ஹார்ட் ஃபுல்லா ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடி என் உடம்புல இருந்த டிராகன் பிளட்டை அவேக்கன் பண்ணுச்சு. அதனால மட்டுமே தான் அந்த மான்ஸ்டர்ஸை கொன்னு என்னால உங்களையும் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. எலைனோட சாக்ரிஃபைஸுக்கும் ஒரு தீர்மானம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்ப அங்க ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டுட்டு, என்னது டிராகன் பிளட்டா, நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் மட்டும்தான் அந்த டிராகன் பிளட்டை அவேக்கன் பண்ணியிருக்காங்க, அதுவும் 3 செஞ்சுரிக்கு முன்னாடியே அந்த டிராகன் பிளட் வாரியர்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்களே, இது உண்மையா நடந்துச்சா அப்படின்னு கேட்கறா. ஹீரோவும், ஆமா நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, அதுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கறான். அந்த பொண்ணும், என்னது பேக் ஸ்டோரியா, டே நீ சொன்னதே போதும், இதுல இருந்தே நீ எவ்வளவு பெரிய ஹீரோன்னு எனக்கு தெரியுது அப்படிங்கிறா. அங்க இருக்க சோல்ஜரும், ஆமா எனக்கு தெரியும் ஹார்லி ஒரு ஸ்பெஷலான ஆள் அப்படிங்கிறான். அப்போ அந்த ராபினோ, என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, டே எல்லாரும் கொஞ்சம் அங்க பாருங்கடா அப்படிங்கிறான். அவனுங்களும் அப்படி அங்க என்னடா இருக்குன்னு பாக்குறானுங்க. அந்த ராபினோ, இந்த அயன் ஃபாரஸ்டோட வெளியில பாருங்க, அங்க ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறான். அங்க இருக்க சோல்ஜரும், எங்களுக்கு எதுவும் அப்படி தெரியலையே அப்படிங்கிறான். நம்ம ராபினோ, டே நல்லா உத்து பாருடா அப்படிங்கிறான். அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வெளியே பார்த்தா நம்ம ஹீரோ பண்ணன வேலையினால செத்து போய் இந்த மான்ஸ்டர்லாம் இருக்கு, அதை சமாளிக்கிற மாதிரியே ஒரு மியூட்டன்ட் மினட்டாரும் இருக்கு. அந்த சிவப்பு முடியும், என்னது மினட்டாரா அப்படின்னு ஷாக் ஆவரா. ராபினோ, இல்ல நாம இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு சீக்கிரமா வெளியே போய் ஆகணும் அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த மினட்டாரை பார்த்துட்டு, ஓ மறுபடியும் சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சான்னு பாக்குறான். டுவார்ஃபும், டே இப்ப நீ ஏதோ சொன்ன, என் காதல் ஏதோ ராங்கா கேட்டுச்சே அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும், சே நான் உங்க எல்லாத்தையும் காப்பாத்துறான்னு தானே சொன்னேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த மினட்டார் பண்ண வேலையினால அங்க ஒரு ஊரே அழிஞ்சு போச்சு. அப்ப அங்க இருக்க ஒரு சோல்ஜர்ஸும், இல்ல
இல்ல இந்த மினட்டார மேஜஸ்னால கூட சமாளிக்க முடியாதா அப்படின்னு ஷாக் ஆகுறான். இன்னொருத்தனும் இல்ல ஒரு குரூப் மெர்சனரியே வந்தாதான் இதை சமாளிக்க முடியும், நாம இங்க சாக போறோமா அப்படின்னு ஷாக்லயே மிரண்டு போய் நின்றுக்கிறான். அப்ப யாரோ அவன் வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. அந்த 2 சோல்ஜர்ஸும் யாரா வந்தாங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டு பாக்குறானுங்க. நம்ம ஹீரோவும் வானத்துல பறந்து வந்து அந்த மினட்டாரோட கொம்பை பிடிச்சிக்கிட்டு உன்னை எல்லாரும் பயங்கரமான மான்ஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா உண்மையான மான்ஸ்டர் பவர் என்னன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு அவனோட டிராகனாய்டு ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த மினட்டாரோட கொம்பை பிச்சு எடுத்துட்டான். அதுவும் வழியில கதறுது. ஹீரோவும் இப்பதான் நீ பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற அப்படிங்கிறான். அந்த மினட்டாரும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுது. ஹீரோவும் ஓ அப்படியா சரி யாரு ஸ்ட்ராங்குன்னு பாத்திரலாம் ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு அந்த மான்ஸ்டரை போய் அட்டாக் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோ பண்றத பார்த்த சோல்ஜர்ஸ்லாம் என்னது இவன் உண்மையிலேயே ஒரு ஹியூமன் தானா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்படி நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்கானா அந்த மினட்டாரை கொடூரமா கொன்னது மட்டும் இல்லாம நீ என்னதான் ஏன் லெவலுக்கு இல்ல அப்படின்னாலும் எனக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்த, இதுல இருந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த சோல்ஜர்ஸும் நாம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு கத்துறானுங்க. நம்ம ஹீரோவும் அந்த மினட்டாரோட கொம்பை ஐட்டம் கிளவுட்ல வச்சுட்டு இந்த கொம்பை வச்சு நம்ம ஹார்வர்டு விட்ட அப்புறமேட்டுக்கு எக்யூப்மெண்ட் செஞ்சுக்கலாம், இதோட உண்மையான கிராண்ட் பிரைஸே இதுதான் அப்படின்னு அந்த மினட்டாரோட கோரை எடுத்துக்கிட்டு அதோட பவர் அப்சர்வ் பண்ணதுனால நம்ம ஹீரோவோட காலு இப்ப மினட்டார் கால் மாதிரியே மாறிடுச்சு. நம்ம ஹீரோவாலையும் ரொம்ப ஃபாஸ்டா இனிமே மூவ் ஆக முடியும். அவனும் அட்ராசக்க வெறித்தனமா இருக்குது அப்படிங்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த மினட்டாரை கொன்னதுக்கு அங்க இருக்க சோல்ஜர்ஸும் கத்திட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த ராபினும் வந்து ஹார்லி நீங்க நல்ல வேலை பண்ணுனீங்க, நீங்க மட்டும் இங்க இல்லனா ரொம்ப பெரிய உயிர் சேதம் நடந்திருக்கும் அப்படிங்கிறான். ஹீரோவும் சேச்சா இது என்னோட கடமை தானே, இதுக்கு எதுக்கு இவ்வளவு பாராட்டுறீங்க அப்படிங்கிறான். அந்த ராபினும் ஹார்லி லார்ட் அனோய் உங்களை பர்சனலா மீட் பண்ணணும்னு சொன்னாரு அப்படிங்கிறான். ஹீரோவும் ஒரு வழியா நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கான பலன் இப்ப கிடைக்க போகுது அப்படிங்கிறான். ராபினும் ஆமா ஹார்லி இப்ப பேட்டிலும் முடிஞ்சிருச்சு, நாம இனிமே பீஸ்ஃபுல்லா போய் நம்ம லார்ட பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆமா இவர் எங்கடா ஆளை காணோம், என்னத்துக்குடா இவ்வளவு வேகமா ஓடுறாரு அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு அப்படின்ட்டு முழு ஃபோர்ஸோட அங்கிருந்து ஓடியாந்துட்டு அந்த லார்டை பார்க்கறதுக்கே அந்த கதவை திறந்துட்டு போக பார்க்கறான். அப்ப ராபினும் நம்ம ஹீரோவை தடுத்துட்டு ஹார்லி நான் உங்ககிட்ட பல டைம் சொல்லிட்டேன், கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா நடந்துக்கோடா அப்படிங்கிறான். ஹீரோவும் ஏன் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கறான். அந்த ராபினும் அடே நீ தாண்டா பெரிய பிரச்சனை, அங்க லார்டுக்கு முன்னாடி போய் மரியாதை இல்லாம நடந்துட்ட அப்படின்னா அது எனக்கு தாண்டா பிரச்சனை அப்படிங்கிறான். ஹீரோவும் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் எல்லாத்தையும் பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். ராபினும் அடே உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு சரி வா போலாம் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த லார்டும் ஓ நீங்க தான் ஹார்லியா, வாங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படிங்கிறாரு. இவர் வந்து இந்த அனோய் கண்ட்ரியோட லார்டு, இவரோட பேரு டெர்மைன் அனோய். ஹீரோவும் ஹலோ மைலாட் அப்படின்ட்டு இது யாரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த லார்டும் ஹார்லி நீங்க பண்ணன நிறைய விஷயத்தை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனாலேயே தான் உங்களை பர்சனலா மீட் பண்ணணும்னு இங்க கூப்பிட்டேன் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அட தம்பி இங்க நீ என்ன பண்ற, நான் உன்னோட அப்பாவை பாக்குறதுக்கு வந்தேன், குடுகுடுன்னு ஓடி போய் அவர் வர சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிறான். அந்த லார்டே யாரா நீ அப்படின்னு ஷாக் ஆயிட்டாரு. நம்ம ராபினும் நான் நினைச்சதை விட நீ பெரிய பெரிய விஷயம்லாம் பண்றிய அப்படின்னு கதறிக்கிட்டு டே இவரு தாண்டா லார்டு அப்படிங்கிறான். ஹீரோவும் ஓ அப்படியா உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறான். லார்டும் எனக்கும் சந்தோஷம் சந்தோஷம், அப்புறம் உங்களோட மிஷன் கம்ப்ளீட் ஆனதுனால அதுக்கான ரிவார்டை கொடுக்கறதா நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னது ரிவார்டா, அதை முதல்ல கொடுங்க அப்படிங்கிறான். நம்ம லார்டும் ஹார்லி நான் என்ன நினைக்கிறேன்னா உங்களை இந்த கண்ட்ரியில ஒரு அபிஷியல் நைட்டா அப்பாயிண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னது நைட்டா, யாரா வேலை பார்ப்பாங்க அப்படின்ட்டு இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். அந்த ராபினும் என்னடா அசால்ட்டா வேண்டான்ட்டு ஷாக் ஆகுறான். அப்புறம் அந்த லார்டு அவரு கூட இந்த சோல்ஜர்ஸும் என்னது நைட் பொசிஷன் வேண்டாமா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அப்படி நான் என்னடா தப்பா சொல்லிட்டேன், எதுக்குடா இவனுங்களாம் ஷாக் ஆகுறானுங்க அப்படிங்கிறான். அந்த சோல்ஜர்ஸும் டே முட்டாள் என்ன தைரியம் இருந்தா லார்டு முன்னாடி இந்த மாதிரி பேசுவ, ஒழுங்கா அவர்கிட்ட மன்னிப்பு கேளுடா அப்படின்னு கத்துறானுங்க. அந்த லார்டும் டே கொஞ்ச நேரம் எல்லாம் அமைதியா இருங்க அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் லார்டு நான் என்ன சொல்ல வந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி ஃபேன்சியான போஸ்டிங் எதுவும் தேவையில்லை, நீங்க எனக்கு ஏதாவது ரிவார்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களா என் கூடவே இருக்க மாதிரி ஏதாவது ஒரு வெப்பனை கொடுங்க, அப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிறான். லார்டும் ஓ அப்படியா சரி ஓகே நான் ஜானிங் ஸ்டீல் ஸ்மித்திட்ட சொல்லி உங்களுக்கான வெப்பனை ரெடி பண்ண சொல்லிடுறேன் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் தேங்க்யூ மை லார்டு, உங்களை மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரியை ரூல் பண்ற ஒருத்தருக்கு இந்த அளவுக்கான தாராள மனசு இருக்குன்னு நான் எதிர்பார்த்தது கரெக்டா போச்சு அப்படிங்கிறான். அந்த லார்டும் ஆமா நீங்க கரெக்டா சொன்னீங்க, நாங்க யாருக்கும் எந்த ஒரு கடனாளியாவும் இருக்க விரும்பல அப்படின்ட்டு நான் நினைச்சது மட்டும் இங்க நடக்கட்டும், அதுக்கப்புறம் என்னை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சைக்கோ ஓட்டம் லுக்க விடுறான். நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, அவனும் சிரிச்சுக்கிட்டே ஒரு டெவில் மாதிரி லுக்கோட டே முட்டா லார்டு நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, கவலைப்படாத எல்லாம் என் கையில தான் முடிய போகுது அப்படிங்கிறான். இவனுங்க 2 பேருமே ஒரு முழு சைக்கோ ஓட்டம் இருக்கு. அந்த ராபினோ இவனுங்க நடுவுல மாட்டிக்கிட்டு ஏன்டா எல்லாரும்
எல்லாரும் எனக்குனே வரீங்க அப்படின்னு ஷாக்லயே உறைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கிறான். அப்புறம் நம்ம ராபர்ட்டை காட்டுறாங்க. அவனும் பாடி கார்ட்ஸோட வரான். அப்ப அதுல இருக்க ஒருத்தனும், சார் நீங்க சொன்ன மாதிரியே ஹார்வர்டு அப்படிங்கிற பேர்ல ஒரு ஒர்க் ஷாப் ரெடி பண்ணியாச்சு அப்படிங்கிறான். ஹீரோவும் அதை நீங்க ப்ராப்பரா பில்டு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறான். அவனும் ஆமா சார், ரொம்பவே குவாலிட்டியான எக்யூப்மெண்ட் எல்லாம் அங்க வச்சு நாங்க ஃபிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி ஓகே, ஹார்வர்டு என்ன கேட்டான் அப்படின்னாலும் நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. அப்புறம் முக்கியமா நீங்க எனக்கு கொடுக்குற மரியாதைய அவனுக்கும் கொடுத்தாகணும் அப்படிங்கிறான். அவனுங்களும் எஸ் சார் அப்படிங்கிறானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ பின்னாடி ஏதோ ஒரு குல்லா போட்டவன் நடந்து வரான். அப்ப ஹீரோவும் ஒரு செகண்ட் நின்னுட்டு என்னை எஸ்கார்ட் பண்றதுக்கு 3 பேர் தானே வந்தாங்க, அந்த 4வது ஆள் எங்கந்திரா வந்தான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த குல்லா போட்டவனும் பரவாயில்லண்டா, நீ ஷார்ப்பா தான் இருக்க, இருந்து என்ன பண்றது, இது ரொம்ப லேட் ஆயிருச்சே அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் இப்ப இங்க என்னடா நடந்துச்சு அப்படின்னு ஷாக்லயே உறைஞ்சு போயிட்டு வாயிலிருந்து ரத்தம்லாம் கக்கிக்கிட்டு கீழே மயக்கம் போட்டு விழுந்து போயிட்டான். அப்ப அவன் கூட இருந்தவனுங்களும் சார் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அவன் தலையை தூக்கிட்டு இல்ல இப்ப இங்க என்ன நடந்துச்சு, இதெல்லாம் ஒரு வேம்பையர் பண்ணுச்சா அப்படின்னு பாக்குறான். அப்ப அவனை எஸ்கார்ட் பண்ணிட்டு வந்தவனுங்களும் சார் உங்களுக்கு திடீர்னு என்னாச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அவன் சிஸ்டத்துல இருந்து நீங்க ஒரு ஃபேட்டல் அட்டாக் வாங்கினதுனால இப்போ நீங்க இன்ஸ்டன்ட் டெத்துனால சஃபர் ஆகுறீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. பார்த்தா நம்ம ஹீரோவும் வழியில கதறான். அப்ப நம்ம ஹீரோவை எஸ்கார்ட் பண்ணிட்டு வந்தவனுங்களும் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு சார் நீங்க ஆல்ரைட்டா, உங்களுக்கு திடீர்னு என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம் உங்களோட இன்ஸ்டன்ட் டெத் இம்யூனிட்டி சிஸ்டம் இப்ப ஆக்டிவேட் ஆயிருச்சு, அதனால நீங்க வாங்கின ஃபேட்டல் ப்ளோனால ஏற்படக்கூடிய இன்ஸ்டன்ட் டெத் இப்ப தவிர்க்கப்பட்டு ஒரு நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்ப ஹீரோவும் எதுக்காகடா அந்த வேம்பையர்ஸ் என்ன அட்டாக் பண்ணுச்சு, அவன் கண்டிப்பா அந்த அஸ்லைன்ட் எம்பையரை சேர்ந்த ஒரு வேம்பையரா தான் இருக்கணும், அதுவும் அவனோட பவர் லெவல் கிட்டத்தட்ட பியூர் பிளட்டா தான் இருக்கணும். ஆனா எதுக்காக என்ன மாதிரி ஒரு சாதாரண மெர்ச்சன்ட்டை இவனுங்க அட்டாக் பண்ணணும், அவங்களோட உண்மையான கோல் தான் என்ன, நான் மட்டும் இப்ப உயிரோட இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா திரும்ப வந்து என்ன கொல்றதுக்கு பாப்பாங்க. இப்ப இந்த இன்வெஸ்டிகேஷனை ஃபுல்லா நான் ஹான்ஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நான் சீக்கிரமா ஹார்வர்டை மீட் பண்ணி அவனோட பிசினஸ் ரிலேட்டட் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணணும், இதை சீக்கிரமா பண்ணணும் அப்படிங்கிறான். அப்ப அவன் கூட இருக்கவனுங்களும் சார் இதுக்கு என்ன அர்ஜென்ட், முதல்ல உங்களை கொஞ்சம் ஹீல் பண்ணலாம் அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி இவனுங்க அந்த சவுத்தர்ன் வாரியர்ஸ், இவனுங்களை நான் கண்டிப்பா நம்பலாம், இப்ப நான் என்னோட ரெக்கவரியில தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அங்கிருந்து மறைஞ்சி நம்ம எர்த்துக்கு வந்துட்டான். அவனுங்களும் சார் ஹியூபர்ட் நீங்க எங்க போனீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்புறம் அந்த வேம்பையர் கிளான்ல காட்டுறாங்க. இவன் தான் இந்த கிளான் லார்ட் ஆட்டங்குது. இவனோட பேரு பைசிக் யூப்ரசிக். அப்புறம் அந்த கிளான்ல இருக்க இன்னொரு பியூர் பிளட் வேம்பையர் காட்டுறாங்க. அவனும் மை லார்டு, நாம அந்த டார்கியூல நம்மளோட ஜாபை கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படிங்கிறான். அந்த லார்டும் எனது டார்கியூவா அப்படின்னு கேட்கறான். சர்வன்ட்டும் ஆமா மை லார்டு, அந்த டார்கியூல இருக்க மெர்ஜென்ட்டை நம்ம கொன்னாச்சு, அதான் அந்த பேர்கோஸ்லி கிளான் கூட டீலிங் போட்டிருந்தால அவன் தான், இப்போ அவங்களோட அட்டென்ஷனும் டைவர்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறான். அந்த லார்டும் நல்ல வேலை பண்ண கிளீன் அப்படிங்கிறான். அந்த கிளீனும் உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி மைலாட் அப்படிங்கிறான். அப்போ அந்த லார்டும் இந்த போருக்கான நெருப்பு இப்ப எரிய தொடங்கிருச்சு அப்படிங்கிறான். அதாவது இவனுங்க வந்து நம்ம ஹீரோ கிளானை தோக்கடிக்கிறதுக்கு பிளான் போட்டு எடுக்கிறானுங்க. ஆனா நம்ம ஹீரோ யாரு, அவன் பின்னாடி யாரு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியாம இவனுங்க அப்பாவி மாதிரி பிளான் போட்டு எடுக்கிறானுங்க. சரி வரக்கூடிய எபிசோட்லாம் இனிமே வெறியா இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் இன்னும் எந்த எபிசோடும் ரீட் பண்ணல guys. சரி ஓகே, இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.